நமஸ்காரம். ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தைச் சேர்ந்த வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத். வேதவாஸ்து டிப். ரத சப்தமியில் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். ரத சப்தமி அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் தை அமாவாசையிலிருந்து 7வது நாள் ரத சப்தமி அப்படின்றது கொண்டாடுறது வழக்கம். ரதம் அப்படின்னா 7 குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தில் சூரியன் வலம் வரதா ஐதீகம். அதே போல் ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் வைணவ திவ்ய தேசங்கள் எல்லாத்துலேயும் எஸ்பெஷலி திருப்பதியில் ரொம்ப விசேஷமாக இந்த ரத சப்தமி கொண்டாடுறது உண்டு. பெருமாள் சூரிய பிரபையில் எல்லாருக்கும் காட்சி அளிப்பர் புறப்போடக்கூடிய. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா தை மாதத்துலேருந்து சூரியனுடைய பிரவேசம் ஆக்சுவலாக வடக்கு நோக்கி தெற்கை நோக்கி முடித்து கொண்டு வடக்கை நோக்கி அவருடைய பயணம் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வடகிழக்கு நோக்கி இந்த இந்த ரத சப்தமி நாள்லேருந்து, அதாவது தை அமாவாசையிலேருந்து 7வது நாள்லேருந்து அவருடைய வெப்பமும் அதிகரித்து நம்மளுடைய பூமி மேலே ஜாஸ்தி பிரவேசம் இருக்கும். இதுதான் ரத சப்தமி. இந்த நாளில் நம்ம சூரியனை தான் நமக்கு எல்லாமே மையமாக வச்சு தான் நம்மளுடைய வழிபாடு உண்டு இந்து மதத்தில். அதுவும் எஸ்பெஷலி ஜோதிடமும் சரி வாஸ்துவும் சரி சூரிய பகவான் தான் நமக்கு எல்லாமே அடிப்படை. அதனால் இவர் நமக்கு எல்லா நல்ல காரியங்களையும் நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுதல். இந்த நாளில் காலையில் நம்மளுடைய ஃபஸ்ட் விஷயமான குளியலே இந்த எருக்கம் செடி அப்படின்னு சொல்லுவோம். எருக்கம் செடியுடைய இலைகளை எடுத்து நம்ம தலைக்கு மேலே வச்சு அதில் நம்ம அதுக்கு மேலே தண்ணியை கொட்டி குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இது எதுக்கு அப்படின்னா எருக்கம் செடியுடைய இலை சூரியனுடைய மொத்த சக்தியையும் இழுத்து வச்சுக்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இது பீஷ்மர் படைக்கையாக இருக்கும்போதே அவருக்கு வியாசர் இந்த எருக்கம் இலையை வச்சு தான் ஃபஸ்ட் அவருடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவார், அவர் உயிர் பிரியறதுக்கு. அதனால் அந்த எருக்கம் செடிக்கு சூரிய பகவானுடைய மொத்த சக்தியையும் தனக்குள் அடக்கி வைக்க கொண்ட ஒரு பவர் உண்டு. அதை நம்ம தலைக்கு மேலே வச்சு நம்ம குளிக்கும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பிழைகள் பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கிறதா ஐதீகம். இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், நிச்சயமாக பெரிய மாற்றம் ஏற்படும். ரத சப்தமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னிலிருந்து எல்லா நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்குற உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் பரிபூர்ணமாக பூர்த்தி அடையும் அப்படின்றது தான் ஐதீகம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.